ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வீக் நம்ம ஒரு சில கோவிலுக்கெலாம் போயிருந்தோம். நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து என்னையும் பாப்பாவையும் பஸ் ஏற்றி விட்டு கிளம்பிட்டாரு. இப்போது நானும் பாப்பா மட்டும்தான் போயிட்டுருக்கோம். பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தா. போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தா ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தா. நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே வீடியோஸ்லாம் எடுக்க முடியலை. அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருந்தது. அன்றைக்கி நைட்டுமே என்னோடய சின்ன அக்காவுமே வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ரெடி ஆகிட்டு நாங்கள் தருமபுரியில் இருக்க பெரிய அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்போ எடுத்த பிக் தான் இது. ஒரு வழியாக நாங்கள் 3 பேருமே தருமபுரியில் இருக்க அக்கா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அக்காவுக்கு நம்மளோட லியாஸ் கலெக்ஷன்ஸ் பேஜிலேருந்து ஒருத்தர் சர்ப்ரைஸாக சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட கலெக்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கலர்ஸ் அண்ட் சாரீ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சாரீ ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களுமே வெளியில் கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ஸோ நமக்கு பஸ்மே வந்துடுச்சுன்னு கால் பண்ணாங்க. ஸோ நான் பெரிய அக்கா சின்ன அக்கா என்னோடய பாப்பா எல்லோரும் தான் கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அக்கா குழந்தைங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கிளம்பும்போது பாப்பா ரொம்பவே அழுதுட்டா, பாப்பாவை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. நாங்கள் அவ்வளோதான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம அக்கா வீட்டில் இருந்து மெயின் ரோடுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போய் தான் பஸ் படிக்கணும். ஸோ நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா வந்து பெரிய அக்கா கூட தான் வந்துட்டு இருந்தா. எங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு எங்களை மிரட்டிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கரமாக அழுதுட்டு வந்துட்டு இருந்தாங்க மேடம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வெளியில் போய் 3-4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் எல்லாருமே சேர்ந்து வெளியில் போயிட்டுருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபைனலி நம்ம கிளம்ப போகிற பஸ்ஸையுமே கண்டுபிடிச்சி ஏறி உக்காந்துட்டோம். தருமபுரியிலேருந்து கோவிலுக்கு 2 பஸ் பேசியிருந்தாங்க. நாங்கள் இதில் இந்த பஸ் சூஸ் பண்ணி ஏறி உக்காந்துட்டோம். ஆல்ரெடி சீட்லாமே புக் பண்ணி வச்சுருந்தோம். பஸ் 10:30க்கு தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஏறி உக்காந்துட்டு இருந்தோம். பஸ்ஸும் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. கிளம்புன உடனே பஸ்ஸில் சாமி பாட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாப்பா டயர்டில் தூங்கிட்டா. செம்மையாக டான்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களையுமே டான்ஸ் பண்ண கூப்பிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே போயிட்டு டான்ஸ் பண்ணதில்லை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. நாங்கள் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மட்டும் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் கோவிலுக்குமே ரீச் ஆகிட்டோம். என்னால் ஃபுல் வீடியோஸ் எடுக்க முடியல. எனக்கு எங்கெல்லாம் டைம் கிடச்சதோ அங்கெல்லாம் மட்டும் நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து சென்னையில் பெரியபாளையத்தம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய்ட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். கோவிலில் பயங்கர கூட்டம் இருந்தது. என்னால் சாமியை பார்க்க முடியுமோ முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வழியாக பார்த்துட்டேன். ரொம்பவே மனசு நிறைவாக இருந்துச்சு. 3 இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இதற்கான நேரம் இப்போ தான் அமைஞ்சது போல். ஸோ ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இடையில் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து திருத்தணி கிளம்பியிருந்தோம். திருத்தணி போகும்போது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல, ஃபோட்டோஸும் எடுக்க முடியல. ஏன்னா வந்து கோவிலில் சுத்தமாக மொபைல் ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வதந்தியை பரப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் கிளம்புன பஸ்லேயே வந்து மொபைல் ஃபோன் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். திருத்தணி வீடியோஸ் எடுக்க முடியல. திருத்தணி கோவிலில் பயங்கர கூட்டமாக இருந்ததுனால எங்களால் சாமியை பார்க்க முடியல. ரொம்ப வருத்தத்தோடு எல்லாருமே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஆனால் அங்கே வருத்தத்தோடு கிளம்புனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரம் கிடைச்ச மாதிரி இருந்தது. 6 படையும் ஒரே இடத்துல குடியிருக்கிற மாதிரி ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஊர் பேர் என்னன்னு கிளியராக தெரியலை. ஸோ இங்கே வந்து 6 படையும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பழனிக்கு போயிட்டு அங்கே தரிசனம் பண்ண முடியலையே, சாமியை பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தத்தில் வந்தவங்களுக்கு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருந்தது. நாங்கள் இங்கே போயிட்டு பொறுமையாக எல்லா சாமியுமே பார்த்துட்டு 6 படியும் ஒரே இடத்துல பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயமும் சொன்னாங்க. இந்த கோவிலையே கீழ் ஃப்ளோரில் குகைக்குள் சிவன் இருப்பார். குகை போல் போகும், நீங்கள் போயிட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. நாங்களுமே போனோங்க. குகை மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே சிவனை பார்த்த உடனே எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. அங்கே ஃபோட்டோஸுமே எடுத்தோம்.
இந்த கோவில் அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கோவில் போயிருந்தோம். இந்த ஊர் பேர் எனக்கு கிளியராக தெரியலை. ஆனால் இந்த கோவில் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்னு சொன்னாங்க. இந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 108 அம்மன்களோட உருவங்கள் இருந்துச்சு. 108 அம்மனுமே இந்த கோவிலில் பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கோவிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி இருக்குன்றதை நான் கேள்விப்படுறேன், பார்க்கவுமே நான் செய்கிறேன். இந்த கோவிலையுமே நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்தோம். நான் வீடியோக்கு எண்டில் வந்து நான் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். இந்த கோவிலுக்கு அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு 2 கோவில் போக பிளான் போட்டோம். அது ஒரு கோவில் போனோம். அந்த கோவில் பேரும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வேலூரில் இருக்க தங்க கோவில் போகலான்னு பிளான் பண்ணாங்க. எங்களுக்கு டைம் இல்லாதனால நானும் சின்ன அக்காவுமே வந்து வேலூர்லேயே நாங்கள் இறங்கிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு திரும்ப கிளம்பிட்டோம். ரொம்ப மன நிறைவாக இருந்தது. இத்தனை தெய்வங்களையும் நாங்கள் வந்து ஒரே நாளில் பார்க்க கொடுத்து வச்சதுக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக் இது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லுங்கள். பாய்.